விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி வந்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல ரெண்டாவது விஷயம். காங்கிரஸோட மிகப்பெரிய கட்சி. அவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் பெரிய அளவுல செல்வாக்கு இருந்தாலும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்க இடங்கள்லாம் கணிசமான வாக்கு வங்கிகளை உடைய கட்சி. தன்னுடைய வாக்கு வங்கிய பூத்துல வந்து போல் பண்ணி தனக்கு கூட்டணியா இருக்க கட்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழகம் ஒரு தொழிற்சாலையில் நிறைந்த மாநிலம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப எங்கெங்கெல்லாம் தொழிற்சாலை இருக்கோ அங்கெல்லாம் பரவலாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அதனால கம்யூனிஸ்ட் கட்சியோட வாக்கு வங்கி வந்து தமிழகம் முழுவதுமே பரவி கிடக்கும். ஒவ்வொரு தொகுதியிலும் 500, 1000, 1000 குறைச்சி சொன்னாலும் அவர்களுக்கு வாக்கு வங்கிங்கிறது எல்லாத்துலயுமே பரவலாக இருக்கும். குறிப்பா விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் அதிக சீட்டு கேட்கறது வந்து தவறு என்று நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா பலம் வாய்ந்த கட்சிகள் அவங்க அப்ப கூட கேட்கத்தான் செய்வாங்க. கூட்டணி இழுபறி தொடரத்தான் செய்யும். இதைத்தான் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். காங்கிரஸ் ஒரு சீட்டு கொடுக்கும்போது கொடுத்து தப்பு பண்ணிட்டீங்க, முன்னாவோட ஒரே சீட்டு கொடுத்துருக்கோம். இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் நடந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. தேமுதிக எல்லாம் சீட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தேமுதிக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் நீங்க எல்லாம் ராஜ்யசபா கமலுக்காகட்டும் நீங்க ராஜ்யசபா சீட்டை முதல்லயே தூக்கி கொடுத்துட்டீங்க. இனிமேல் அவங்களுக்கு நஷ்டம் ஒண்ணும் கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலுடைய எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க. இந்த அரசியல் காலத்துல என்னதான் நம்ம அரசியல் நிகழ்வுகளை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் இப்ப பொது ஹாட் டாபிக்கா திருவாளர் டிவி.கே. விஜய் அவர்களை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அரசியல் தேர்தல்னு வரும்போது கட்சிகளும் அதன் கூட்டணிகளும் தான் கடந்த சில காலங்களாகவே தமிழ்நாட்டில் கோலோச்சிட்டு இருக்குங்க, நம்ம மறுக்க முடியாது. அப்ப இதுல பிரதான கூட்டணிகளை என்றைக்குமே இருந்தது அதிமுக திமுக கூட்டணி தான். இந்த தடவையும் சில மாற்றங்கள் வந்தாலும் அந்த விஷயத்துல பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நடக்கல. ஏன்னா இன்னும் நிறைய கட்சிகள் வந்திருக்காங்க. கூட்டணியில் உள்ள கட்சிகளை எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இதுல மிகவும் பெரிய பேசு பொருளா இருந்தது என்னன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கும் திமுகக்குள்ள பேச்சுவார்த்தை இழுபறியில இருந்தது மிகப்பெரிய சர்ச்சையா இருந்துச்சு. இப்ப அத கூட்டணி சர்ச்சைய திமுக பேசி முடிச்சு இதற்கு முன்னாடி 25 சீட்ல கண்டெஸ்ட் பண்ண போட்டியிட்ட காங்கிரஸுக்கு கூட 3 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து அதை முடிச்சுக்கிட்டாங்க. அப்பவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டு கூட கொடுக்கும் போது அதை விட அதிக செல்வாக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் முன்னாடி வாங்கின அந்த 6 சீட்டை வாங்கிட்டு உங்க கூட போட்டியிட மாட்டார்கள், அவங்க கூட சீட்டு கேட்பாங்க, அது நியாயமானதும் கூடன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது அதிமுக கூட்டணியை குறித்து நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அதுல என்ன நிலவரங்கள் இன்னொரு நாள் பார்ப்போம். இன்றைக்கு திமுக கூட்டணியோட நம்ம சுருக்கிக்குவோம். அப்ப அந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி வந்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல ரெண்டாவது விஷயம். காங்கிரஸோட மிகப்பெரிய கட்சி. அவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் பெரிய அளவுல செல்வாக்கு இருந்தாலும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்க இடங்கள்லாம் கணிசமான வாக்கு வங்கிகளை உடைய கட்சி. தன்னுடைய வாக்கு வங்கிய பூத்துல வந்து போல் பண்ணி தனக்கு கூட்டணியா இருக்க கட்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனாலதான் கலைஞர் காலத்துல இருந்து அவங்க விடுதலை சிறுத்தைகளை கலைஞராகட்டும் ஜெயலலிதா விடுதலை சிறுத்தைகளை கூட வச்சு விரும்புவாங்க. ஏன்னா மொத்தமா தன்னோட வாக்கு வங்கியை தான் கூட போட்டி போடுற கட்சிக்கு கொடுக்கக்கூடிய, தன்னோட கூட்டணியில் இருக்க கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள கட்சிங்கிறதுனால விடுதலை சிறுத்தைகளுக்கு அது இது உண்டு. இருந்தாலும் என்றைக்குமே குறைய சீட்டுகள் வாங்கி நின்றுட்டு இருக்காங்கன்னு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டும் உண்டு. ஆனாலும் கொள்கை அளவுல சங்கி கூட்டமாகிய அந்த பாஜக RSS ஓட அந்த கொள்கைகள் விரோதியாக இருக்கணுங்கிறதுனால அந்த கூட்டணிக்கு எதிராகவே தான் என்னைக்குமே தன்னுடைய முழு பலத்தையும் விடுதலை சிறுத்தைகள் பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அது எந்த காலத்திலுமே அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க, அவங்களோட கொள்கை முடிவு. அப்ப இன்றைக்கு அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி போனதுனால கண்டிப்பாக இந்த திமுக கூட்டணி எல்லாம் தொடர்ந்து ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, தனியா கூட நிக்கலாம். ஏன்னா யாரு ஆட்சி அமைச்சாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில இவங்க நாளைக்கு திமுக ஆட்சி அமைச்சா ஆளுங்கட்சி கூட்டணி எம்எல்ஏ தான் அவங்க சொல்லணுமே தவிர இவங்களுக்கு ஆட்சியில பங்கு இருக்காது. அப்போ இவங்களுக்கு எம்எல்ஏ வந்தாலும் வராட்டினாலும் பெரிய விஷயம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் என்னைக்குமே இருக்கும். ஆனா அதே சமயத்துல விசிகாக்கு ஓரளவு மரியாதையும் திமுக கொடுக்கதான் செஞ்சது நம்ம மறுக்க முடியாது. இப்ப விசிகான்னு பாத்தீங்கன்னா வட தமிழகம் நம்ம சொல்லிட்டோம். கம்யூனிஸ்டுகள் தமிழகம் ஒரு தொழிற்சாலையில் நிறைந்த மாநிலம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப எங்கெங்கெல்லாம் தொழிற்சாலை இருக்கோ அங்கெல்லாம் பரவலாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அதனால கம்யூனிஸ்ட் கட்சியோட வாக்கு வங்கி வந்து தமிழகம் முழுவதுமே பரவி கிடக்கும். ஒவ்வொரு தொகுதியிலும் 500, 1000, 1000 குறைச்சி சொன்னாலும் அவர்களுக்கு வாக்கு வங்கிங்கிறது எல்லாத்துலயுமே பரவலாக இருக்கும். அதுவும் தொழிற்சாலைகள் நிறைய திருப்பூர் இந்த மாதிரி பகுதிகள்லாம் அவங்களுக்கு வாக்கு வங்கி கூடவே இருக்கும். அப்ப கம்யூனிஸ்டுகளும் எப்படிப்பட்டவர்கள்னா தங்களுடைய பலத்தை முழுமையாக தன்னோட கூட்டணிக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு கட்சியா இருக்கும். இப்போ வந்து நீங்க காங்கிரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுங்க, அந்த ஓட்டெல்லாம் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. திருப்தின்னு இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா இவங்க தோழர்களோட ஓட்டு எப்படின்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது மொத்தமா அவங்க டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அப்புறம் மதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி இல்லைனாலும் வைகோக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத பத்தி வச்சுதான் நம்ம பேச முடியும்.
இப்ப நீங்க காங்கிரஸுக்கு ஒரு வலுவில்லாத ஒரு காங்கிரஸுக்கு 25 சீட்டே ஜாஸ்தின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணும்போது, உங்க கட்சிக்காரங்களே ஃபீல் பண்ணும்போது நீங்க 28 சீட்டை கொடுத்து ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துருந்தீங்க. அப்ப பிரேமலதா அம்மாவுக்கும் நீங்க 6 சீட்டு கொடுத்தீங்களா 10 சீட்டு கொடுத்தீங்களான்னு இப்ப தெரியல, ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துட்டீங்க போது இந்த முக்கியமான கட்சிகள் நீங்க பார்க்கணும். வரக்கூடிய புதுசா மக்கள் நீதி மையம் ஒண்ணு வருது. அந்த மக்கள் நீதி மையம் வரும்போது மக்கள் நீதி மையம் இப்ப கூட சீட்டு ஏன்னா நீங்க ஆல்ரெடி கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டீங்க. அப்போ அவங்களும் அவங்க பங்கு ஹார்டா பார்கெயின் பண்ணுவாங்க. ஏன் ஒரே காரணம் தான், நீங்க காங்கிரஸுக்கு அதிகமா விட்டு கொடுத்துட்டீங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகளும் குறிப்பா விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் அதிக சீட்டு கேட்கறது தவறு என்று நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா பலம் வாய்ந்த கட்சிகள் அப்ப கூட கேட்கத்தான் செய்வாங்க. கூட்டணி இழுபறி தொடரத்தான் செய்யும். இதைத்தான் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கொடுக்கும்போது கொடுத்து தப்பு பண்ணிட்டீங்க, முன்னாளோட குறைய சீட்டு கொடுத்துருக்கணும், அதிகபட்சம் அதே சீட்ல முடிச்சிருக்கணும். இல்லை என்றால் கூட்டணியில் உள்ள புதிய கட்சிகள்லாம் கூட்டணிகள்ல பல காலமா தொடர்ந்த பெரிய கட்சிகள் கூட சீட்டு கேட்பாங்கன்னு. இன்றைக்கு அதுதான் நிலைமை. மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் கூட சீட்டு கேட்கறாங்க. அப்பதான் நாங்க இந்த கூட்டணியில் இருக்க முடியும். அவங்க வெளியில போவாங்க போக மாட்டாங்கிற ஒரு தைரியத்திலாம் திமுக இருக்கு. அப்பதான் நாங்க எங்களுக்கு கூட சீட்டு வேணும், ஏன்னா நீங்க காங்கிரஸ்க்கே கூட சீட்டு கொடுங்க, அதை காமிச்சு தான் கேட்கறாங்க. இப்ப மக்கள் நீதி மையமும் எனக்கும் இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கும். அப்ப திமுக காரங்க என்ன சொல்றாங்க, வெளில ஒரு சப்பக்கட்டுக்கு வேண்டாம் சொல்லாமே தவிர, நாங்க இதுல நிறைய கட்சிகள் எங்க சின்னத்திலேயே நின்று நாங்க ஜெயிக்க வச்சுக்குவோம். அப்போ நாங்க ஆட்சி அமைக்கும் போது அவங்களும் உதயசூரியன் சின்னத்துல இருப்பாங்க. இருந்தாலும் உதயசூரியன் இன்னைக்கு சூழல் இப்படி எல்லாத்துக்கும் சீட்டை கூட கூட கொடுத்துட்டு போச்சுன்னா 150 சீட்டு கூட அவங்களால நிக்க முடியாது. அப்படி இருந்து அவங்க மெஜாரிட்டி வாங்குறது கஷ்டம்னு போச்சுன்னா மக்கள் மனசுல ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். குறைஞ்சபட்சம் 165 பேர் மினிமம் 170 தான் என்னோட கணக்கு. 170 சீட்டாச்சு நின்னா தான் மக்கள் இந்த கூட்டணியில் இங்கு ஜெயிச்சு தனி மெஜாரிட்டியில வருவாங்க, ஒரு நிலையான ஆட்சி கொடுப்பாங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் ஒரு கட்சியில இருந்து வெளியில போனா 1/3 ஆட்கள் வெளியில போனா தான் நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி நீங்க தப்பிக்க முடியும். நீங்க புது ஃபார்மேஷன் தொடங்க முடியும். அப்ப உதயசூரியன் சின்னத்துல இப்ப நாளைக்கு கருணாஸ் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது இஸ்லாமிய கட்சி உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் 3-4 சீட்டு மொத்தமா ஜெயிச்சாலும் அவங்க தனியா வெளியில போய் எம்எல்ஏ நிக்க முடியாது, ஏன்னா அவங்க சின்னம் உதயசூரியன். அப்போ ஆனால் அவங்க பதவியை விலகிட்டு வேண்டாம், புதுசா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணலாம். அப்போ அவங்க எல்லாம் நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம், எம்எல்ஏ பதவி நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, அப்ப நம்ம எம்எல்ஏவா தொடர்ந்து கொள்வோம், பதவி விலக மாட்டாங்கன்னு திமுக நினைக்குது. ஆனா ஒரு பெரிய மைனஸ் அதுல இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் என்னதான் அவங்க சின்னத்துல நாளைக்கு நின்று ஜெயிச்சு நீங்க ஒருவேளை மெஜாரிட்டி கொஞ்சம் ஷார்ட்டா அவங்களோட உதவியால நீங்க மெஜாரிட்டி அடைஞ்சிட்டீங்கன்னாலும், அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்றாலும் அவங்க மினிஸ்டர் போஸ்ட் கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட ஓட்டை வச்சுதான், அவங்களோட சீட்டை வச்சுதான் நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுல சில பேருக்கு நீங்க மினிஸ்ட்ரி கொடுக்க வேண்டிய வரும். அப்போ நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க என்னதான் பேசினாலும் அது கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஆட்சி தான். ஏன்னா உங்க சின்னத்துல நின்னாலும் அவங்க வேறு கட்சிக்காரர்கள் தான். மக்கள் நீதி மயமாக இருந்தாலும் சரி அவங்க நிற்பாங்க, நான் சொல்ல வரல. மக்கள் நீதி மயமாக இருந்தாலும் இஸ்லாமிய கட்சியாக இருந்தாலும் அல்லது கருணாசாக இருந்தாலும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் உங்களோட சின்னத்துல நின்னாலும் அவங்க தனி கட்சிங்கிறது நீங்க மறுக்க முடியாது. அப்போ உங்க ஆட்சி எஃபெக்டிவாகவும் இருக்காது. அப்ப திமுக பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, காங்கிரஸை டீல் பண்றதுல திமுக தவறு பண்ணிருச்சு. 25 சீட்டுங்கிறது ஜாஸ்திங்கும் போது 3 சீட் கூட கொடுத்து ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்தது அடிபணிஞ்சு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சமானங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தொண்டர்களை ஃபீல் பண்றாங்க. எதுக்கு காங்கிரஸ்க்கு இவ்வளவு கொடுக்கும், திமுக தொண்டர்களை ஃபீல் பண்றதுல கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் நடந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, தேமுதிக எல்லாம் சீட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தேமுதிக ஆகட்டும் காங்கிரஸ்க்காகட்டும் நீங்க எல்லாம் ராஜ்யசபா கமலுக்காகட்டும் நீங்க ராஜ்யசபா சீட்டை முதல்லயே தூக்கி கொடுத்துட்டீங்க. இனிமேல் அவங்களுக்கு நஷ்டம்னு ஒண்ணும் கிடையாது. போயா அப்படின்றவங்க போயிட்டாங்கன்னா அவங்க சீட்டு கேன்சல் ஆகாது, அவங்க ராஜ்யசபால இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ உங்க நிலைமை முதல்ல நீங்க அந்த கன்செஷனை கொடுத்துட்டீங்க. அந்த கன்செஷன் நீங்கள் கொடுத்து முடித்ததுனால் இனிமேல் அவங்க பார்கெயின் உங்கள்கிட்ட இறங்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹார்டா பண்ணதான் செய்வாங்க. அப்போ உங்களோட சீட் எண்ணிக்கை குறைவதற்குரிய வாய்ப்பு ரொம்ப இருக்கு. நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எனக்கு ஆதரவு கொடுக்க சீட்டெல்லாம் பேசிட்டு நம்ம அந்த ராஜ்யசபாவை நம்ம கொடுத்துட்டு வரக்கூடிய சுழற்சியில அடுத்த சுழற்சியில உங்களுக்கு நாங்க ராஜ்யசபா கொடுப்போம், நீங்க அதுக்கு முன்னால சீட்டை ஃபைனலைஸ் பண்ணுங்க, ஃபைனலைஸ் அக்ரிமெண்ட் அதுக்கு முன்னால முடிச்சு கையெழுத்து வாங்கிட்டு அப்போ நீங்க இந்த ராஜ்யசபா கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. பிரேமலதா விஜயகாந்துக்காகட்டும் கமல்ஹாசனுக்காகட்டும் காங்கிரஸ்க்காகட்டும் நீங்க ராஜ்யசபா சீட்டை முதல்ல கொடுத்துட்டீங்க. காங்கிரஸ் விட்டுருவங்க கூட தான் இருக்கும். இந்த 2 பேருக்கும் நீங்க ராஜ்யசபா சீட்டை கொடுத்து கையெழுத்து எதுவும் பெருசா வாங்கின மாதிரி தெரியல. அப்போ அது பைண்டிங் ஆனா நிச்சயமா கிடையாது. அவங்க 2 பேருக்கும் அவங்க கிடைக்க வேண்டிய ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிருச்சு. நாளைக்கு இந்த கூட்டு வெளியில போகக்கூடாதுங்கிற எந்த ஒரு பைண்டிங்கும் கமலஹாசனுக்கோ பிரேமலதா விஜயகாந்துக்கோ கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் வெளிப்படையா எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் ஆயிடுச்சு நீங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணவில்லை. அப்போ அவங்களுக்கு அந்த பைண்டிங் இல்லை. நான் அதே சமயத்துல நான் இன்றைக்குமே சொல்லுவேன், தேமுதிகவாகட்டும் காங்கிரஸை விட கம்யூனிஸ்டுகளும்
விடுதலை சிறுத்தைகளும் பெரிய கட்சி. அவங்க இதுவரைக்கும் உங்கள்கிட்ட அனுசரணையா போனதுக்கு ஒரே ரீசன் பிஜேபியை வெளியில வைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்க அவங்களுக்கு ஒரே சீட்டு கொடுத்து நீங்க அவங்கள பேரம் பேசி உள்ள வைக்கலாம்னு நினைக்கும் போது அது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மனசு நடுல தான் இருக்கு. ரெண்டுமே மிகப்பெரிய கட்சிகள், களத்திலிருந்து மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள் ரெண்டு பேருமே. தேமுதிகவும் அது கிடையாது, மக்கள் நீதி மையமும் அது கிடையாது, காங்கிரஸும் அது கிடையாது. களத்திலிருந்து மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டுகளும். அதனால களத்தோட நிலவரம் தெரிஞ்சவங்க, களத்தில் தொண்டு செய்ய வேலை செய்யவும் ஆட்கள் உண்டு, வாக்கு வங்கியும் உள்ள கட்சிகள் இது. அது தேமுதிகவுக்கும் தொண்டர்கள் கிடையாது, களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆட்கள் கிடையாது, காங்கிரஸுக்கும் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆட்கள் கிடையாது. அப்போ உங்களுக்காக உங்க கட்சிக்காக இறங்கி வேலை செய்யற தொண்டர்களையும் ஒரு பெரிய வாக்கு வங்கியும் நீங்க இழந்துடாதீங்க. அப்படி இழக்காம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்துதான் போட்டு ஆக வேண்டும். அப்படி என்றால் நீங்க 150 120 சீட்டுக்குள்ளதான் நிற்பீங்க. இட் வில் நாட் பிரசன்ட் அ குட் ஆப்டிக்ஸ். அது மக்களுக்கு திமுகவால் ஒரு நிலையான ஆட்சி தர முடியுமா, தனிப்பட்ட மெஜாரிட்டி திமுகவால் வர முடியுமான்னு ஒரு கேள்விக்கணை வரும். அது வாக்கு வங்கியில் உங்களுக்கு பாதிக்கலாம், எலெக்ஷனில் பாதிக்கலாம். ஆனால் இப்ப போற சூழ்நிலையை பார்த்தா அதிமுக கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் வரும்னு தோணுது. அப்படி வந்தால் உங்களுக்கு அது சமமாயிரும். இல்ல நீங்க 150 சீட்ல இருந்து நாளைக்கு 170 170 சீட்ல அதிமுக நின்றுச்சுன்னா அதிமுக உங்களோட கூட சீட்ல நிக்கிறதுனாலே ஒரு பெரிய பிளஸ் வரும். அதை நீங்கள் மனதில் வைத்திருந்திருக்க வேண்டும். என்னுடைய முடிவு, நீங்க காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு கொடுத்துட்டீங்க, ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் ராஜ்யசபாவையும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க பிரிச்சு கொடுத்ததும் தவறு. அது உங்களை பாதிக்கும். உங்கள் கூட்டணி கட்சிகள் மதிமுக நிறைய சீட்டு கொடுக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிசிகவும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அதிக சீட்ல கேட்கிறார் என்றால் அதற்கு அவருக்கு தகுதி உண்டு என்றால் நிச்சயமாக உண்டு. பேசி நல்லபடியாக முடிவு எடுங்கள் திமுக கூட்டணிக்குள். இந்த இரண்டு மக்கள் மத்தியில் பிரபலமான தொண்டர்கள் உள்ள மக்களோடு தோளோடு சேர்ந்து நிற்கின்ற இரண்டு கட்சிகளையும் இழந்து விடாதீர்கள். இதுதான் நான் ஸ்டாலின் சொல்ற ஒரே விஷயம். மீண்டும் சந்திப்போம்.